ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மெட்ஃபேக்ஸ். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ஆன்டி டிப்ரெஷன். ஆன்டி டிப்ரெஷன்ற கிளாஸ் ஆஃப் மெடிகேஷன் டிப்ரெஷனை குறைக்கிறதுக்காக எடுத்துப்பாங்க. டிப்ரெஷன் வந்து சேடான ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது நமக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து பிரெயினில் இம்பேலன்ஸாக இருந்துச்சுன்னா ஆன்டி டிப்ரெஷன் எடுக்கிறதுக்கு மூலயமா செரோட்டோனின், நார்எபினெப்ரின், டோபமைனை வந்து பேலன்ஸாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஆன்டி டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஆன்சிட்டி டிஸார்டர், ரொம்ப பெயின் அதிகமாக இருந்துச்சுன்னா சில பேர் வந்து ட்ரக்ஸ்க்கு அடிக்டாக இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு காசஸ் ஆஃப் த டிப்ரெஷன் பற்றி பார்க்கலாம். நம்ம பிரெயினில் செரோட்டோனின், நார்எபினெஃப்ரின், டோபமைன் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா டிப்ரெஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸில் ஃபேமிலியில் யாருக்காச்சும் டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வர வாய்ப்பு இருக்குது. சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ்னால் ட்ராமானா வந்து அதிர்ச்சியான விஷயங்கள் கேட்கும்போது, க்ரீஃப்னால் தனக்கு பிடிச்சவங்க யாரோ ஒருத்தர் இறந்தனால துக்கமாக இருப்பாங்க பாருங்கள், அந்த டைமில் வந்து டிப்ரெஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. சில பேர் வந்து தன்னை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிப்பாங்க, இது என்னால் முடியாதுன்னு யோசிச்சே வந்து டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. க்ரோனிக் இல்னஸ் ஆர் பெயின் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சில ஆக்சிடென்ட்ஸ்னால அப்படின்னா. அடுத்து சோஷியல் ஃபேக்டர்ஸ்னால் சில பேர் ரொம்ப தனிமையாக இருப்பாங்க, வேலைக்கு போகாதனால ரொம்ப ஃபினான்ஷியலாகவும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. அப்புறம் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதுனால டிப்ரெஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கிளாஸிஃபிகேஷன்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நிமோனிக் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன், ரிவர்சபிள் இனிபிட்டார் ஆஃப் த மோனோ அமினோ ஆக்சிடேஸ். அதுக்கு என்ன நிமோனிக்னா மோக்ளோ ரிவர்ஸ் பண்ணுங்கள். மோக்கோனா மோக்லமைட், க்ளோனா குளோர்கைலின். அடுத்து வந்து செலக்டிவ் செரோட்டோனின் ரீஅப்டேக் இனிபிட்டார். இதோட நிமோனிக் வந்து சிரிக்கு ஃப்ளூ இருக்குது, பேரா சரியில்லைப்பா, எசி சிட்டாவுக்கு டேப்போ கொடுத்து காம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சிரினா செலக்டிவ் செரோட்டோனின் ரீஅப்டேக் இனிபிட்டார், ஃப்ளூனா ஃப்ளூவாக்சிட்டின், ஃப்ளூவாக்சமைன், பேரானா பேராக்சிட்டின், செரினா செர்த்ராலின், எசினா எசிட்டலாப்ரம், சிட்டானா சிட்டலாப்ரம், டேப்போனா டேப்பாக்சிட்டின். அடுத்து தேர்ட் ஒன், ஏடைப்பிக்கல் ஆன்டி டிப்ரெஷன். பூமி மித்ராட்டியா ஆட்டோவில் அம்மா கூட போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பூனா பிப்ரோபயான், மீனா மியான்செரின், மித்ரானா மிட்ராசப்பைன், டியானா டியானிப்டின், ஆட்டோனா அட்டோமாக்சிட்டின், அம்மாவுக்கு வந்து அமைன்ப்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபோர்த் ஒன், ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. நார் அட்ரினலின் ப்ளஸ் 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமைன் ரீஅப்டேக் இனிபிட்டார். இதில் நிமோனிக் என்னென்னா இமி ட்ரிம் பண்ண 3 டாக்குமெண்ட்டோட வீடியோவை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அமினா அமிட்ரிப்டின், இமினா இமிட்ப்ரமைன், ட்ரிம்முனா ட்ரிமப்ரமைன், டாக்ஸிபின், அடுத்து டோதையோபின், டோசுல்பின், அந்த 3 டாக்குமெண்ட் சொன்னல அது. க்ளோனா குளோமிப்ரமின். அடுத்து நார் அட்ரினலின் ரீஅப்டேக் இனிபிட்டார். இதோட நிமோனிக் அம்மா டெசி நார்த்தில் நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் ரிபாக்ஸ் கிச்சன் வச்சுருக்கா. அம்மானா அமாக்சபைன், டெசினா டெசிப்ரமின், நார்த்துனா நார்ட்ரிப்டிலின், ப்ராப்பர்ட்டி ப்ரோட்ரிப்டிலின், ரிபாக்ஸ்னா ரிபாக்சிட்டின். லாஸ்ட்டாக செரோட்டோனின் அண்ட் நார் அட்ரினலின் ரீஅப்டேக் இனிபிட்டார். வேணாம் டியூட், வேணானா வென்ஃப்ளாக்சபின், டியூட்னா டியூலோக்சிட்டின். அடுத்து இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பற்றி ஒன்றா பார்க்கலாங்களா. அதில் ஃபஸ்ட்டு ஒன், மோனோ அமினோ ஆக்சிடேஸ் இனிபிட்டார். இந்த நேம்லேயே நமக்கு தெரிஞ்சிச்சு, இந்த என்சைம் ட்ரக் வந்து இனிபிட் பண்ண போகுது. அது இனிபிட் பண்ணால் என்ன நடக்கும்? 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமைன், நார் அட்ரினலின், டோபமைன் பிரேக் டவுன் ஆகாது. அதனால் பிரெயினில் அது அதிக லெவலில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இட் என்ஹான்சஸ் நியூரோ டிரான்ஸ்மிஷன் அண்ட் இம்ப்ரூவ் த மூட் அண்ட் ரிலீவ்ஸ் த டிப்ரெஷன். அடுத்து செலக்டிவ் செரோட்டோனின் ரீஅப்டேக் இனிபிட்டார். இந்த நேம்லேயே நமக்கு தெரிஞ்சிச்சு, செரோட்டோனின் ரீஅப்டேக் ஆகிறது இந்த ட்ரக்ஸ் தடுக்க போகுது. என்னென்ன ட்ரக்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூவாக்சிட்டின், செர்த்ராலின். அதனால் பிரெயினில் அதோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் என்ஹான்சஸ் மூட் அண்ட் ரிலீவ்ஸ் த ஆன்சிட்டி அண்ட் டிப்ரெஷன். அடுத்து ஏடைப்பிக்கல் ஆன்டி டிப்ரெஷன். இதில் இருக்க ஒவ்வொரு ட்ரக்குமே ஒவ்வொரு யூனிக்கான மெக்கானிசம் கொண்டதுன்னே சொல்லலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 3 எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். பிப்ரோபயோன்றது டோபமைன் அண்ட் நார் எபினெப்ரின் ரீஅப்டேக்கை மட்டும் தடுக்கும். செரோட்டோனினில் எந்த எஃபெக்ட்டுமே இது கொடுக்காது. அடுத்து மிட்ராசப்பைன், இது வந்து ஆல்ஃபா டு அடினர்ஜிக் ரிசெப்டார், அப்புறம் 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமைன் டு 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமைன் ரீசெப்டாரை பிளாக் பண்ணி விட்டுரும். ஸோ நார் அட்ரினலும் 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமைன் ரிலீஸ் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து ட்ரெசோடோன் வந்து ஸ்பெசிஃபிக்காக போயிட்டு 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமைன் 2A ரிசெப்டாரை பிளாக் பண்ணும். இதனால் வந்து செரோட்டோனின் ஓவர் ஸ்டிமுலேஷன் ஆகிறத தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் செலக்டிவ் செரோட்டோனின் ரீஅப்டேக் இனிபிட்டாரோட சைடு எஃபெக்டையுமே இது குறைக்கும். அடுத்து ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெஷன். இதில் ஃபஸ்ட்டு மெக்கானிசம் என்னென்னா நார் அட்ரினலினும் 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமைன் ரீஅப்டேக் ஆகாமல் இந்த இமிப்ரமினும் அமிட்ரிப்டிலினும் வந்து பிளாக் பண்ணி விட்டுரும்.
அதனால் பையாடாக்சிட்ரிப்டமைன் அப்புறம் நாரடினோட லெவல் வந்து பிரெயினில் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். இதனால் மூடு இம்ப்ரூவ் ஆகும், டிப்ரெஷன்லேருந்து ரிலீவ் ஆகிடலாம். இதில் இன்னொரு முக்கியமான எஃபெக்ட் என்னென்னா, இது ஹிஸ்டமைன், மஸ்கரினிக், ஆல்ஃபா ரிசெப்டாரை பிளாக் பண்ணும். இதனால் நிறைய சைடு எஃபெக்ட்டும் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்த 2வது மெக்கானிசம் நார் அடினலில் மட்டுமே ரீஅப்டேக் ஆகாமல் தடுக்கிற ட்ரக்ஸு. ஸோ அதே மாதிரி சேம் மெக்கானிசம் தான். அடுத்து செரோட்டோனின், நார் அடினலின் ரீஅப்டேக் ஆகாமல் தடுக்கிற ட்ரக்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வென்லாஃபாக்சினும் டியூலாக்சிட்டினும் எடுத்துக்கிட்டோன்னா ரீஅப்டேக் ஆகாமல் தடுத்துருமா. அதனால் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் லெவல் வந்து சினாப்டிக் லெஃப்டில் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். டிப்ரெஷன் குறைச்சிடும். பெயின் ரிலேட்டட் கண்டிஷனுக்கும் இது வந்து ட்ரீட் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுக்கும் டிசிஏக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அதில் அதர் எஃபெக்டட் அந்த ஹிஸ்டமைனை பிளாக் பண்ணுறது, மஸ்கரினிக்கு அப்புறம் ஆல்ஃபா 2 ரிசெப்டார்லாம் பிளாக் பண்ணுற வேலை பண்ணும். இது அப்படி இல்லை. செரோட்டோனின் அண்ட் நார் அடினலின் ரீஅப்டேக் ஆகாமல் மட்டும்தான் இது தடுக்குமே. அப்புறம் டிசிஏ வந்து இதை விட அதிகமான சைடு எஃபெக்ட் வந்து காஸ் பண்ணும். அடுத்து எங்கெங்கே போயிட்டு ட்ரக்ஸில் ஆக்ட் ஆகுதுன்ற ஒரு சின்ன ஷார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். அடுத்து யூசஸ் ஆஃப் த ஆன்டி டிப்ரெஷனை ஒரு சின்ன நிமோனிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். டேட் சிப்பிங் சாய் அட் எ கேம்ப் டு லிஃப்ட் ஹிஸ் மூட். சிம்பிளாக டேட் சிப் கேம்ப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டி ஃபார் டிப்ரெஷன், ஏன்னா ஆன்சைட்டி டிஸார்டர், டினா போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். ஸ்மோக் பண்ணுறது நிறுத்துறப்ப வர டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கு. இன்சோம்னியா, ப்ரீ மென்சுரல் டிஸ்ஃபோரிக் டிஸார்டர். சீனா குரோனிக் பெயின், ஏன்னா ஏடிஹெச்டி அதாவது அட்டென்ஷன் டிஃபிஷியன்ஸ் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். எம்னா மைக்ரேன் ப்ரோஃபைலாக்சிஸ். பீனா ஓசிடி அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். இதான் வந்து இதோட ஃபுல் ஃபார்மு. அடுத்து அதோட அட்வர்ஸ் எஃபெக்ட் நாசியா, ட்ரை மவுத், ட்ரௌசினஸ், டிசினஸ், வெயிட் வந்து கெயின் ஆகலாம் இல்லை லாஸ் ஆகலாம், செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன், ஹெட்ஏக், இன்க்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர், வாமிட்டிங், கான்ஸ்டிபேஷன், டயேரியா, அதிகமாக ஸ்வெட் ஆகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.